ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரோஜா குண்டு மல்லி பூத்துட்டு ஒரு பூ பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மணமாக இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, 10 அடுக்கு குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரோஜா பூ எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ வச்சாலே போதும், நல்ல பெருசாக இருக்கும். அதுக்கு தான் இதுக்கு பேர் ரோஜா குண்டு மல்லின்னு பேர் வச்சுருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களாம், அப்படியே லேயராக அடுக்கடுக்காக இருக்குது. பார்த்தாலே அப்படியே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி ரோஜா குண்டு மல்லி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 3 லீஃப் இருக்கும் பாருங்கள். 1 2 3, இந்த 3 இப்படி பிடிச்சி பார்க்கணும். இப்படி பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மற்ற குண்டு மல்லி அதுமாரி இருக்காது. இந்த ரோஜா குண்டு மல்லியில் மட்டும்தான் 3 லீஃபாக இருக்கும். பார்த்து கேட்டு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நர்சரிக்கு போய் கேட்கறதுனால கேட்டு வாங்குங்க. இது கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், இது கட் பண்ணியும் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். அதோட மொட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும் அந்த மொட்டு. அதே 10 அடுக்குன்றது மேலே 10 அடுக்கு மேலே இருக்கும் பழகு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, எவ்வளோ லேயராக அப்படியே பெரிய மொட்டு, பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னொரு மொட்டும் காட்டுறேன் பாருங்களா. இங்கே பாருங்கள், இது அப்படியே அடர்த்தியாக இருக்குது. லேயராக அப்படியே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, லேயராக அடர்த்தியாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ரோஜா குண்டு மல்லின்னு பார்த்தா இன்றைக்கி பூத்த பூ இது தான். ஆனால் இந்த பூ பூத்துதுன்னா செடியிலே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை பிரிச்சிடணும். அப்போ தான் அடுத்து துளிர் வரும்போது உங்களுக்கு பூ பூக்கும். இந்த பூ ரோஜா குண்டு மல்லி பிரிச்சிடலாம். பிரிக்க மனசு வரல தான், ஆனால் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். செடியில் அடுத்த பூ உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா பூவை பிரிச்சிடணும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துடணும். பாருங்கள், ஒரே ஒரு பூ தான், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தலையில் ஒரு பூ வச்சாலே போதும், அப்படியே அடர்த்தியாக இருக்கும். நிறையா பூ வைக்கணும்னு அவசியமே இல்லை. பார்க்கறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லேயராக அடுக்கடுக்காக